குட் ஈவினிங். சண்டே டின்னர் கல் தோசை வித் இட்லி பொடி. நல்ல டேஸ்ட், நல்லெண்ணெய்க்கு அதுக்கும். இன்றைக்கும் நிறைய பேர் அப்பளம் இல்லாத பற்றி அப்பளம் அனுப்பி வைக்கிறேன் சார். கேரளா அப்பளம் வச்சுருக்கேன். நான் ஸ்விண்டனில் இருக்கேன். யாரோ ஒருத்தர் நீ படிச்சு வாங்கியாச்சுல இன்னைக்கு. சாரி, அதை வந்துட்டேன். நீ வாங்கிட்டு வந்துட்டோம், ரொம்ப நன்றி. அதுக்கு தான் அடிக்கடிக்கு சொல்கிறது என்னென்னா, ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா ஓகே, இங்கே கிடைக்கவே கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கேட்பேன், தம்பி கொடுங்கன்னு. இங்கே கிடைக்கும், அதை மறுபடியும் ஒரு வாட்டி வாங்க பழகிட்டோன்னா ஹேபிச்சுவல் ஆகிடும். அது ஒரு ஈஸி ஆகிடும். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிப்பீங்க, அதை அனுப்புறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும். மோஸ்ட் செனாரியோ எதுவுமே கிடைக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக கேட்பேன். எல்லாருக்கும் நன்றி. அன்புக்கு இந்த உலகம் எவ்வளோ அழகானதுன்றதை காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த உலகம் ரொம்ப அழகானது. யாரையும் ஏமாற்றக்கூடாது. நான் ஒரு முறை கடன் வாங்கிட்டு, நான் கடனே வாங்க மாட்டேன். கடன் வாங்கிட்டு இன்றைக்கி வரல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது செய்யவே கூடாது. பட் இருந்தாலும் கடன் அது அன்பை முறிக்கும். அதுவும் நம்மளை வேண்டப்பட்டவங்களை காசே வாங்கக்கூடாது. நான் எப்பயுமா பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷத்தில் அதுவும் நான் வாங்கலை, யாரோ ஒருத்தர் வாங்கிறதுக்கு நான் போய் மாட்டிக்கிட்டேன். அதோட விதி. இன்றைக்கி வரல அதை கஷ்டப்பட்டுனுக்கிறேன். எனிவே, அதெல்லாம் கலந்துருவோம். எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிருக்கேன். அதுதான். அது மாதிரி யாராவது நமக்கு அன்பாக இருக்கும்போது அவங்கள மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அன்பு பெரிய விரிச்சலை உண்டாக்கிட்டோம். இன்றைக்கி கணேஷ்ன்ற தம்பி ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அண்ணா, எங்கள் அப்பாவுக்கு 60th பர்த்டே. அவர் பேர் கனகசபை. அவங்க அம்மா பேர் புவனேஸ்வரி. அவங்களுக்கு நாளைக்கு வெட்டிங், அதாவது 60வது கல்யாணமா. ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சார். நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ரொம்ப சந்தோஷமாகவும், உங்கள் பையன் உங்களை நல்லா பார்த்துக்கணும். உங்கள் பையனுக்கு குழந்தை பிறக்க போது தாத்தாவாக போகிறீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும். என்னோடய வயசு குறைவு தான் நான், இருந்தாலும் மனசார வாழ்த்தினேன். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். இது மாதிரி நீங்கள் காட்டுற அன்புக்கெல்லாம் நான் என்னத்தை சொல்கிறது. என் உறவுகள் கூட எங்களை ப்ளஸ் வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. நான் கொஞ்சம் கோவக்காரன், வெளிப்படையாக பேசிடுவேன். உண்மையை பேச கசக்குது நிறைய பேருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. உண்மையை பேசுறதால பொய் பேசி நடிக்கலாம் நாள் வராது. உண்மையை பேசுறதால எவ்வளோ பிடிச்சவங்க இருக்கீங்க. உண்மையை பிடிச்சி அது போதும். எனக்கு எல்லாரையும் இந்த உலகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. என்னால் பொய்யாவும் நடிக்க முடியாது. அதனால இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சில மனிதர்கள் கூட உண்மையாக இருக்கணும். ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் சொல்கிறோம், ஒரு இதில் போய் சொல்கிறோம், அது வேறு விஷயம். அதை கூட செய்யக்கூடாது. அது சூழ்நிலை. ஒருத்தனை காப்பாற்றி விடணும் சொல்லலாம். ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் போய் சொல்லக்கூடாதுல்ல. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் தோசை வித்தவுட் சட்னி. காட் பிளஸ் யூ.